கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வார்த்தை, பக்க நம்பர் 319வது பக்கம், புதிய ஏற்பாடு புஸ்தகம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வார்த்தையை நம்ம இருக்கிற இடத்துல ஜெபத்தோடு வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 21வது வசனத்தை கொஞ்சம் கூர்மையாக ஆவியானவருடைய வெளிச்சத்தோடு, ஒத்தாசையோடு, ஆவியானவருடைய அந்த கிருபையோடு நம்ம அதை உத்து பார்த்தால் அதில் அழகான ஒரு காரியத்தை பேதுரு என்கிற தேவனுடைய ஊழியக்காரர் சிதறி இருக்கிற 12 கோத்திரத்திற்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவர் எழுதுகிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாக நீங்கள் பாருங்க. நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இங்கு வசனம் சொல்கிறது, ஏசப்பா நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்துட்டு போயிருக்கிறார். அது மாதிரி என்னன்னா அவருடைய அடிச்சுவடு, அவருடைய பாதப்படி, அவர் நடந்து போன பாதையை நமக்கு மாதிரியாக வைத்துட்டு போயிருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு யார் மாதிரி, ரோல் மாடல், நம்ம யாரை மாதிரியாய் வைத்திருக்கிறோம்? சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் அவர் மாதிரி வளரணும், நான் இவர் மாதிரி படிக்கணும், நான் அவர் மாதிரி வாழணும், அது மாதிரி நான் வீடு கட்டணும், அது மாதிரி நான் கார் வாங்கணும், இது மாதிரி இப்படி இருக்கணும். நம்ம யாரோ ஒரு நபரையோ, நமக்கு பிடிச்ச ஒரு தலைவர்களை மாதிரியாய் வைத்து பார்க்கிறோம். அவர்களை மாதிரி நான் வளரணும், அவங்க மாதிரி எங்கள் பிள்ளைங்க படிக்கணும், அவங்க பிள்ளை மாதிரி என் பிள்ளை உயரணும், அவங்க வீட்டில் நடந்தது மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கணும், அவங்கள மாதிரி எங்களுடைய வாழ்க்கை அமையணும் என்று நம்ம யாரோ ஒரு நபரை மாதிரியாய் பார்க்கிறோம், அவர்களைப் போல வாழ துடிக்கிறோம். ஆனால் பேதுரு சிதறி இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் ஒரு நிருபம் எழுதும் பொழுது அந்த நிருபத்தில் ஒரே ஒரு நபரை அவர் மாதிரியாய் காண்பித்து எழுதுகிறார். அவர் யார் என்றால் அற்புதரான இயேசு கிறிஸ்து. உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் தந்த இயேசுவை முன்மாதிரியாக அவர் காண்பிக்கிறார். அந்த வசனத்தை பாருங்களேன், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு ஒரே ஒரு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நமக்கு பின்தொடர்ந்து போகிறதுக்கு ஒரே ஒரு காலடி, சரியான காலடி இயேசு கிறிஸ்துனுடைய காலடி மட்டும்தான். அவருடைய காலடியை நம்ம தொடர்ந்து பின்பற்றி நடந்து போனால் நிச்சயமாய் நம்ம கானானுக்குள்ளேயும் பரலோகத்துக்குள்ளேயும் பிரவேசித்து விட்டுறலாம். வேறு யார் காலடியை தொடர்ந்து போனாலும், வேறு யாருடைய வழியை பின்பற்றினாலும் நம்முடைய வாழ்க்கையில் வேறு திசையில் நம்ம போயிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை, காலடி சுவடை நான் வேத வெளிச்சத்தில் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய அடிச்சுவடு எப்படிப்பட்ட அடிச்சுவடு, அவர் எதை நமக்கு மாதிரியாய் காண்பிக்கிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அவர் விரும்புகிறார், நமக்கு மாதிரி வைத்து போனார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையை, பக்க நம்பர் 147, புதிய ஏற்பாடுல. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மீண்டும் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்படி என்ன அவர் செஞ்சாரு? எதை நமக்கு மாதிரியாய் வைத்திருக்கிறார்? நீங்கள் ஒரு பொருள் வாங்க போனால் மாதிரி காட்டுவாங்க, சாம்பிள் காட்டுவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு கூட சொல்லுவாங்க, இதே மாதிரி இருக்குங்க, கலர் தாங்க வேறு, இதே துணி தாங்க, இதே மாடல் தாங்க, கலர் வேறையாக இருக்கும். நீங்கள் வாகனங்கள் வாங்க போனால் மாதிரி வாகனங்களை காண்பிப்பார்கள். எல்லாவற்றிலும் ஒரு மாதிரி இருக்கிறது. அப்போ இங்கு பாருங்க, நான் உங்களுக்கு செய்தது போல.
அப்ப ஏசப்பா என்ன செய்தாரு? மேல 4ஆம் வசனத்துல இருந்து பாருங்களே, அதே அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கலற்றி வைத்து ஒரு சேலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்த பொழுது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் கால் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இங்கு பாருங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தையில சகலமும் நடக்கும். வேதம் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சகல அதிகாரமுடைய ஒரு தேவன். அவர் மாதிரியாய் எப்படி நமக்கு முன்னாடி வாழ்ந்தார், அவர் எதை நமக்கு மாதிரியாய் வைத்துட்டு போனாருன்னு அவரே சொல்றாரு. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு செய்யுங்க, உங்களை மாதிரியாய் நான் வைக்கிறேன். அந்த 15வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை, ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இது ஒரு மாதிரி தான். இதே மாதிரி தான் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யணும். என்ன செஞ்சாரு? சீசர்களுடைய கால்களை அவர் கழுவினாரு. சீசர்களுக்கு கால்களுக்கு அவர் முத்தமிட்டாரு. தான் கட்டியிருந்த சீலையால அந்த கால்களை அவர் துடைத்தாரு. இதுல என்ன நம்ம தெரிந்து கொள்றோம்? அவர் தாழ்மையோடு கூட தன்னுடைய சீசருக்கு முன்னாடி நடந்து கொண்டார். அவர் சகலமும் படைத்தவர் தான், சர்வ வல்லமையுள்ளவர் தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சகலமும் அவரால் உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. ஆனா அவ்வளவு பெரிய தெய்வம், அவ்வளவு பெரிய கர்த்தர், அவ்வளவு பெரிய வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர் தான் படைத்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, தன்னுடைய சீசர்களுக்கு முன்பாக, தன்னுடைய அடிச்சுவடுகளில் அவன் நடக்கணும் என்பதற்காக, தன்னுடைய ஊழியத்தை அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பதற்காக என்ன செஞ்சாராம்? அவருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையால் துடைக்கவும் தொடங்கினார். வேதம் சொல்கிறது, சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் அழகா இருக்கிறதா. நம்முடைய கால்களை கூட அழகு பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். தம்பி தங்கச்சி, அவர் நம்ம இடத்துல இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறானா, நான் எப்படி இந்த உலகத்துல தாழ்மையோடு வாழ்ந்தேனோ, தாழ்மையோடு நான் ஊழியம் செய்தேனோ, தாழ்மையோடு நான் நடந்து கொண்டேனோ, அதே போல இந்த மாதத்துல வந்திருக்கிற நம்மிடத்துல முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற அடிச்சுவடு, நம்மிடத்துல எதிர்பார்க்கிற மாதிரி, நீ தாழ்மையின் ரூபமாய் மாறணும். தாழ்மையை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் புஸ்தகம் 271வது பக்கத்துல சில வசனங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பவுலடிகள் எழுதின வார்த்தை. 271வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கு பிலிப்பு பட்டணத்திற்கு பிலிப்பி சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தமும் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவருடைய வாழ்நாள் குறிக்கப்பட்டிருந்தது. அவருடைய ஓட்டச்சாலையிலே அவர் ஓடின ஓட்டத்தினுடைய வாழ்க்கை 33 வருடம் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அந்த 33 வருடமும் மரண பரியந்தமும் கடைசி நிமிட வரையும் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப ஏசப்பா கிட்ட நீங்க கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதிரி என்னன்னா தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த மாதத்துல வந்திருக்கிற நமக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களையோ அவர் நோக்கி பார்க்கிறார். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 315வது பக்கம், யாக்கோப்பு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 315வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல்ல ஒன்று தேவை என்ன தெரியுமா? தாழ்மை. வேதம் சொல்லுது, அவர் தாழ்மையின் சிந்தை உடையவராய், தாழ்மையின் எண்ணம் உடையவராய், தாழ்மையின் உணர்வு உள்ளவராய் எல்லா இடத்துலையும் அவர் தாழ்மையோடு நடந்து கொண்டார். பிலாத்துக்கு முன்பாக பாருங்க, அவர் நின்று கொண்டு பிலாத்து சொல்றாரு, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு. அப்ப கூட அவர் தாழ்மையா, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல ஒரு அதிகாரம் உனக்கு இல்லை. அடித்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், காரி துப்பினார்கள், தலையில கொட்டினார்கள், மிலார்களால் அடித்தார்கள். அந்த இடத்திலும் அவர் தாழ்மையோடு கூட நடந்து கொண்டார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா 2000 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இறங்கி இருப்பாங்க. ஒரு லேகியோன் என்பது 2000. அப்ப 2000த்திற்கு அதிகமான லேகியோன்னா எத்தனை கவுண்டிங் பண்ணி பாருங்க. அவ்வளவு தேவதூதர்கள் ஒரு நிமிடத்தில் அவங்க இறங்கிடுவாங்க, இறங்கி அவருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவரோ, இந்த பாடுகளை நான் பட்டுத்தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும், இக்காலத்து இந்த பாடுகள் இனி எனக்கு வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற வசனத்துக்கு ஏற்ப அவர் இந்த பூமியில கடைசி பரியந்தமும் முதல்ல பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அடுத்து ஒவ்வொரு இடத்திலையும் அவர் கீழ்ப்படிந்தல் உள்ளவராகவே தன்னுடைய ஓட்டத்தை ஓடினார். அடுத்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது தாழ்மையை நம்ம அவரிடத்துல கற்றுக்கொள்கிறோம். அடுத்துக்கு ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 224வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கத்தை சொல்லும் பொழுது நீங்கள் இலகுவாய் எடுப்பதற்காக உங்களுக்கு பக்கத்தையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன். 224வது பக்கம், ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையை நான் வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதின. 6வது வசனம், பொறுமையையும் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இங்க பாருங்களே, அழகான ஒரு வார்த்தை, கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தேவனுடைய சிந்தை உடையவராகவே இருந்தார். பிலிப்புல வாசித்தா, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த சிந்தை உடையவராகவே அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடினார். நீங்க வேதத்துல பாருங்களே, அழகாய் வேதம் சொல்ல, யோவான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு முன்னாடி வாழ்ந்து காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்போதும் ஆயத்தமா இருக்கிறது. சீசர்கள் கேட்கிறாங்க, அவருடைய சகோதரர்கள்லாம் கேட்கிறாங்க. 4வது வசனம் பாருங்க, பிரபலமா இருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான், நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரல. அப்ப இயேசப்ப இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவராய் இருந்தார் என்றா, தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்கிற சிந்தையுடையவராய் இருந்தார். தானாக அவர் எதையுமே செய்ய மாட்டார். பிதா சொன்னால் ஒழிய, பிதாவினுடைய வேலை வந்தால் ஒழிய அவர் எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய எண்ணப்படி, தன்னுடைய யோசனையின்படி, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் சொன்னால் எல்லாமே நடக்கும். ஆனா அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி எதையுமே செய்யல. பாருங்க, வேதம் சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரல. அந்த வேலை எப்போ வரும்? பிதா சொன்னாதான் அந்த வேலை வரும். பிதாவே வேலை வந்ததுன்னு அவர் சொல்றார். அப்ப எப்பொழுது பிதா அவரிடத்துல சொல்றாரோ அப்பொழுதுதான் ஒவ்வொரு நற்கிரியைகளையும், ஒவ்வொரு அற்புதத்தையும், ஒவ்வொரு காரியத்தையும் பிதா சொல்ல 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 குமாரன் செய்தார். அதே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க வேதம் சொல்கிறது பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. தேங்க்யூ லார்ட். நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்து இருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவும் இருக்கிறோம். அவர் அழகா சொல்றார், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு எப்பொழுதுமே சத்தியத்தின்படி இருக்கும். நிச்சயமாய் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒரு நாளைக்கு தேவன் நியாய தீர்ப்புல கொண்டு வருவார். வேதம் சொல்லுது, மனுஷன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும்
மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு நாள் நியாயஸ்தானத்தில் போய் நிற்கணும். நியாயஸ்தலத்தில் போய் அவருடைய தீர்ப்புக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒரு நாள் அடிபணிந்து நிற்கணும். கர்த்தர் நம்மிடத்தில் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். உங்கள் வாழ்க்கையை குறித்து கேட்பார், உங்கள் ஓட்டத்தை குறித்து கேட்பார், உங்கள் ஜெப வாழ்க்கையை குறித்து கேட்பார், உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து கேட்பார். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கர்த்தர் ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். வேதம் சொல்லுது பாருங்க, நான் நியாயம் தீர்த்தால், அவர் அப்பா தான், சகோதரர் தான், இரக்கம் உள்ளவர் தான், தயவுள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், நேசர் தான், எப்பொழுதுமே நம்மளை தூக்கி எடுத்துக்கிறவர் தான், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர் தான், தேடி வந்து நம்மளை ரட்சிக்கிறவர் தான், நம் மீது கரிசனை உள்ளவர் தான், நமக்கு வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று தெரியாது இருக்கிறபடியினால் நமக்காய் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிறவர் தான். இப்படி எல்லா மனதிற்கும் உள்ளவராக இருந்தாலும் அவர் அந்த நியாயஸ்தான கோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல போய் உட்கார்றப்ப எப்படி இருப்பாரா? நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், வேதத்தின்படி இருக்கும், பரிசுத்தத்தின்படி இருக்கும், நீதியின்படி இருக்கும், நியாய தீர்ப்பின்படி இருக்கும். அங்க போய் எந்த முகத்தாட்சனையும் அவர் பார்க்க மாட்டார். பாருங்களேன், அவர் சொல்றாரு, ஏனெனில் நான் அங்கே தனித்து இருப்பது கிடையாது. அந்த நியாய ஸ்தலத்தில் உட்காரும் பொழுது, நியாய தீர்ப்பில் உட்காரும் பொழுது, அந்த நியாய ஸ்தலத்தில் அவர் உட்கார்ந்து நீதிமன்றத்தில் உட்கார்ந்து அவர் தீர்ப்பளிக்கும் பொழுது நான் தனித்து இருக்க மாட்டேன், நானும் என்னை அனுப்பின பிதாவும் எப்படி இருக்கிறோம். அப்ப அங்க அவர் எப்படி இருக்கிறாராம்? பிதாவோடு கூட இருக்கிறாரு. பிதா எப்படிப்பட்டவர்? சத்தியத்தை சத்தியத்தின்படியும் நீதியை நீதியின்படியும் அவர் தீர்ப்பு செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பழி வாங்குகிற தேவன், அவர் இருதயத்தில் வைத்திருக்கிற தேவன். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய சுபாவம். தேவனுடைய பிள்ளைகளை, அமலேக்கு வழிமறித்ததை தன் இருதயத்திலே அவர் வைத்திருந்த தேவன். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தன் இருதயத்தில் வைத்திருக்கிறார். பாருங்க, இயேசு எப்படி சொல்றாரு, நான் தீர்ப்பு சொல்லும் பொழுது அது நான் சுயமாய் சொல்ல மாட்டேன், எனக்காக ஊழியம் செய்தார்கள் என்ற ஒரு தீர்ப்பையும், என்னிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள் என்ற ஒரு தீர்ப்பையும் நான் சொல்ல மாட்டேன். நான் நியாயம் தீர்த்தால் அது நீதியின்படி, சத்தியத்தின்படி, நேர்மையின்படி, உத்தமத்தின்படி இருக்கும். காரணம், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது முகத்தை பார்த்து தீர்ப்பு சொல்கிறோம். அதனால தான் வேதம் சொல்லுது, முகத்தை பார்த்து மனுஷனை பார்த்து தீர்ப்பு சொல்லாதீங்க, வேண்டியவனுக்கு ஒரு தீர்ப்பும் வேண்டாதவனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க பேதகம் பண்ணுகிறவர்களா இருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நமக்கு வேண்டியவங்க தப்பு பண்ணிட்டு அதை அப்படி ஜமாளிச்சிருவோம், இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை சாக்கு போக்கு சொல்லுவோம். இது மனிதருடைய சுபாவம். ஆனால் தேவன் அப்படி பட்டவர் கிடையாதுங்க. அவருடைய தீர்ப்பு நியாயமாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், சத்தியமாக இருக்கும், உண்மையாக இருக்கும். எந்த முகத்தாட்சணியும் அங்கே இருக்காது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவார். காரணம், அங்கே இயேசு மட்டும் இல்லை, பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் அந்த நியாய ஸ்தலத்தில் உட்கார்ந்து இருப்பார்கள். பாருங்கள், அடுத்து சொல்றாரு, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். முதலாவது அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார், ரெண்டாவது அவர் ஏக சிந்தை உள்ளவராக இருந்தார், பிதாவோடு இணைந்த சிந்தை உள்ளவராக அவர் இருந்தார். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து வாசித்து பார்க்கலாம். அங்கு அவர் சொல்லுகிற ஒரு ஆழமான வார்த்தை உண்டு. இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். எவ்வளவு ஆழமான ஒரு பகுதி பாருங்க. சுயமாக, தாமாக, தான் விருப்பப்படி, தான் எண்ணப்படி, தான் யோசனைப்படி நம்ம தான் வந்துட்டோமே, நமக்கு ஆண்டவர் வரமெல்லாம் கொடுத்துட்டாரே, வல்லமை கொடுத்துட்டாரே, வெளிப்பாடை கொடுத்துட்டாரே, தரிசனம் கொடுத்துட்டாரே, சுகமளிக்கிற வல்லமை கொடுத்துட்டாரேன்னு நானா எதையுமே செய்ய மாட்டேன். குமாரன் பிதா செய்யறதை குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறு ஒன்றையும் தாமா செய்ய மாட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யற காரியம் எவ்வளவு இருக்கு யோசித்து பாரு. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமலே நம்ம நிறைய காரியத்தை செஞ்சிடறோம். நம்முடைய விருப்பத்தை செயலாக்கமாய் நம்ம கொண்டு வந்துடுறோம். நம்முடைய விருப்பத்தையே நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றி விடுகிறோம். நம்முடைய விருப்பத்தையே நம்முடைய தொழிலாய் மாற்றி விடுகிறோம். நம்முடைய விருப்பத்தையே நம்முடைய பிரயாணமாய் மாற்றி விடுகிறோம். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இந்த பட்டணத்தில் இருப்போம் என்று சொல்லுங்க, நீங்களாக நாங்கள் போவோம்னு சொல்லிடாதீங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போவதும் பிரயாணம் பண்ணுவதும் வாழ்வதும் உட்காருவதும் எந்திரிப்பதும் கர்த்தருக்கு சித்தமானால் தான் அது நடக்கும். அப்போ ஏசப்பா இந்த வருஷம் பூமியில் வாழ்ந்த 33 வருஷமும் அவர் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்? பிதாவுக்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வந்தால் தான், பிதா சொன்னா தான் அவர் செய்வார்.
இந்த போய் குருடனை சுகமாக்குனா குருடனை சுகமாக்குவார், செவிடனை சுகமாக்குனா செவிடனை சுகமாக்குவார். கலிலேயாவுக்கு போனா கலிலேயாவுக்கு போவார், கப்பர்நகமுக்கு போனா கப்பர்நகமுக்கு போவார், இதோ நாசரேத்துக்கு போனா நாசரேத்துக்கு போவார். அவர் எந்த இடத்திற்கு பிதாவாகிய தேவன் அவரை போக சொல்கிறாரோ அந்த இடத்திற்கு போவார் தாமாக. எப்படி யோனா தானா தர்சீசுக்கு போனேன் பார்த்தீங்களா? வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் தாமாக செயல்பட்டார். பிலேயாம் தீர்க்கதரிசியை பாருங்களே, கர்த்தர் போக வேண்டாம் போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னாலும் அவனுக்கு ஒரு ஆசை, அங்கே போனால் நமக்கு மதிப்பு கிடைக்கும், கனம் கிடைக்கும், நமக்கு மரியாதை செலுத்துவாங்க, ராஜாவோடைய கனம் நமக்கு கிடைக்கும்னு அவன் பிரயாணம் பண்ணி போனதுனால தான் கர்த்தர் வழியிலே அவனுக்கு சத்துருவாய் நின்றார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தாமாய் நம்ம செய்யறோமா, தம்மை உருவாக்கின கர்த்தர் சொல்லி நம்ம செய்யறோமாங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று தாழ்மையுள்ளவர்களா இருக்கணும், ரெண்டாவது நம்ம தேவ சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். பவுலடிகள் சொல்றாரு பாருங்க, தன்னை பத்தி அவர் சொல்லுகிற ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் எனக்காக எடுத்துக்கொள்ளும்படி உங்களை பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இதெல்லாம் விலையே தேவனுடைய வார்த்தை. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்ன. இதாங்க ஒரு பரிசுத்தவானுடைய சிந்தை. இயேசுவுக்காக எல்லாத்தையும் நான் நஷ்டமா விட்டுறேன், அதெல்லாம் எனக்கு ஒரு குப்பை. என் படிப்பு, என் பட்டம், என் பதவி, என் தகுதி, என் அந்தஸ்து, என்னுடைய எல்லா டிகிரி, இன்னும் என்னுடைய திறமை, தாளந்து, பலன் எல்லாமே எனக்கு குப்பை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றை குப்பையும் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவர் எழுதுறாரு, நான் எதற்கு என்னை பிடிச்சாரு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, உங்களை கர்த்தர் அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? எதற்காய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்? அதை முதல்ல நீங்க கண்டுபிடிங்க. வேதம் சொல்லுது, உங்கள் அழைப்பையும் உங்களை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி செய்தா நீங்கள் இடறுவதில்லை. முதல்ல நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்க தெரிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க இடறவே மாட்டீங்க. தேவனுடைய பிள்ளை கரெக்டா போவீங்க. உங்க பாதையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வேற ஒரு மார்க்கமா போக மாட்டீங்க, அந்த பாதையில நீங்க கரெக்டா போவீங்க. அவர் சொல்றாரு பாரு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன். என்னுடைய பழைய பின்னான வாழ்க்கையெல்லாம் நான் மறந்துட்டு என் படிப்பு, அந்தஸ்து, மேன்மை, என் வளர்ப்பு, எனக்கு இருக்கக்கூடிய திறமைகள், தாளந்துகள், ஞானங்கள், இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? முன்னானவைகளை நாடி, அடுத்து சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவன் என்னை அழைத்த அந்த பந்தய பொருள் எதற்காக என்னை அழைச்சாரு? ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். என் நாமத்தை நிமித்தம் இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தர் சொன்ன அந்த அழைப்பை பார்த்து தெரிந்து அதற்கு நேரா வருத்தத்தோடு அவர் தொடரலையா, ஆசையோடு தொடர்கிறேன். அப்ப ஊழியம் என்பது, ஜெபம் என்பது, ஆராதனை என்பது, கர்த்தருக்காய் ஓடுவது என்பது ஆசையா நம்ம செய்யணும். ஒருத்தர் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றது உண்மையான ஜெபம் அல்ல. ஆராதிங்க ஆராதிங்கன்னு சொல்லி ஆராதிப்பது உண்மையான ஆராதனை அல்ல. உண்மையிலே பைபிளை படிங்க, பைபிளை படிங்க. 24 மணி நேரம் பின்னாடி இருந்து செக் போஸ்ட் மாதிரி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே அதுக்காக படிக்கிறது உண்மையான வேத வாசிப்பு கிடையாதுங்க. தானா மன உற்சாகமாய் செய்யணுங்க, உள்ளத்தின் அடித்தளத்தில் அது வரணுங்க. அதுதாங்க உண்மையிலே தேவன் மேல வைத்திருக்கிற பாசம். இவர் சொல்றாரு பாங்க, நான் இயேசுவுக்காக பரம அழைப்புதன் பந்தய பொருட்காக ஆசையாய் ஓடுறாராம். இவருக்கு ஆசை எப்படியாக சிலரை ரட்சிக்கும்படிக்கு, எல்லாருக்கும் நான் எல்லாமும் ஆனேன், இன்னும் அவருக்காய் நான் பாடுபட என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அடிக்கப்பட்டதற்காய் சந்தோஷம் நான் படுகிறேன், இயேசுவுக்காக இன்னும் எதையாவது நான் செய்யணும். அவர் அழகா சொல்றாரு, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையும், இல்லிரிக்க தேசம் வரையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தார். பிறருடைய அஸ்திபாரத்தின் மேல நான் அஸ்திபாரம் போடல, யாருமே சொல்லாத இடத்துல போய் நான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேங்கிறார்.
அருமையான தம்பி தங்கச்சி, இவருடைய ஆசையை பாருங்களேன். ஆகையால் 15 வசனம், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் எந்த சிந்தை, இந்த சிந்தையா இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேறினவர்கள் யாவரும் எந்த சிந்தையா இருக்கணும்? எல்லாவற்றையும் குப்பையும், அடுத்து எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணணும். தேறினவர்கள் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களா இருக்கணும்? நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காய் நான் ஆசையாய் தொடர்கிற சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். தேறினவர்கள் என்ன செய்யணும்? பின்னானவைகளை மறந்துட்டு முன்னானவைகளை நாடி பரம அழைப்புதல் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நம்ம ஓடணும். அதே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். அதே பகுதியில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பிலிப்பியர்ல, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. 4வது வசனம் பாரு, அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. உங்களையே நீங்க சிந்திக்காமல் பிறரை குறித்து கொஞ்சம் சிந்திங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஒரு மனுஷன் இயேசு இடத்துல வந்து கேட்கிறான், எனக்கு பிறன் யாருப்பா? அவனுக்கு ஒரு நல்ல ஓமையை சொன்னார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில கள்ளர் கையில் அகப்பட்டான். அப்ப அவனை அவர்கள் குற்றுயிராய் கொலை உயிராய் போட்டுட்டு போயிட்டாங்க. அப்பொழுது ஒரு ஆசாரியன் வந்தான், பக்கமாய் வந்துட்டு விலகி போயிட்டான். அடுத்து ஒரு லேவியன் வந்தான், அவனும் பக்கமாய் வந்துட்டு விலகி போயிட்டான். 2 பேருமே வந்தார்கள், பார்த்தார்கள், விலகி போயிட்டாங்க. ஆசாரியனும் பார்த்தான், விலகி போயிட்டான். லேவியனும் பார்த்தான், விலகி போயிட்டான். ஆனா சமாரியனாக ஒருத்தர் வந்து அவனை பார்த்து அவன் மேல இறக்கப்பட்டு அவனை தன்னுடைய சுய வாகனத்துல தூக்கி கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்து அவனுக்கு தேவையான பராமரிப்பு தொகையெல்லாம் கொடுத்து 2 பணத்தை எடுத்து கொடுத்து அந்த சத்திரக்காரன் சொரார் இவனை விசாரி, நான் வருகிற பொழுது உனக்கு எல்லாத்தையும் திரும்ப தருகிறேன்னு சொல்லிட்டு போனாராம். இப்ப அந்த நியாயாதிபதியை பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு, இந்த 3 பேர்ல யாரு பிறன்? அப்பொழுது அவன் சொல்றான், இரக்கம் செய்தவனே. அப்ப கர்த்தர் சொன்னார், நீயும் போய் இரக்கம் உள்ளவனா இரு, நீயும் போய் அந்தப்படியே செய். அப்ப அருமையான தம்பி, இங்கு வேதம் சொல்லுது, அவனவன் தனக்கு ஆனவைகள் அல்ல பிறருக்கு ஆனவைகளையே நோக்க கடவன், சிந்திக்க கடவன். யோபுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு எப்போ மாறிச்சு தெரியுமா? வேதம் சொல்லுது, தன் சிநேகிதனுக்காக அவன் ஜெபித்த பொழுது அவனே சிறையிருப்புல இருக்கிறான், அவனே வேதனையில் இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான், தரித்திரத்தில் இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான், தள்ளப்பட்டு இருக்கிறான், மனைவியால் வேதனைப்படுத்தப்பட்டு இருக்கிறான், பிள்ளைகளை இழந்திருக்கிறான், ஆடு மாடுகள் ஆஸ்திகள் அந்தஸ்துகள் ரூபங்கள் உருவ தோற்றங்கள் எல்லாம் அவன் இழந்து போய் இருக்கிறான். ஆனா அந்த நிலைமையிலும் தன்னை வேதனைப்படுத்தின, கஷ்டப்படுத்தின, துக்கப்படுத்தின, துயரப்படுத்தின, அவமானப்படுத்தின சிநேகிதருக்காக அவன் ஜெபம் பண்ணினான். ஆனா வேதம் சொல்லுது, ஏசப்பா ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டினார். 1 மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் சட்டையை கேட்டா உள் சட்டையும் கலட்டி கொடுனார். சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கினார். துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அருமையானவர்களே, என் நாமத்து நிமித்தம் நீங்க எல்லாராலும் பாதிக்கப்படுவீங்க, தூஷிக்கப்படுத்தப்படுவீங்க, பொய்யான குற்றச்சாட்டு படுத்தப்படுவீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்குன்னு சொன்னார். அப்ப யோபு அந்த சிநேகிதரை எப்படி மனசுல ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறான் பாரு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நீ என்னை திட்டினேல, என்னை வசேல, என்னை குற்றப்படுத்தினேல, உனக்கு நான் எப்படி ஜெபிக்கிறதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அந்த யோபுக்குள்ள அந்த எண்ணம் இல்லைங்க. அவன் பாருங்க, பகையை மனதுக்குள்ள வைக்கல, கசப்பை மனசுக்குள்ள வைக்கல, விரோதத்தை மனசுக்குள்ள வைக்கல, முன்பகையை அவன் மனசுக்குள்ள வச்சு அவன் விரோதம் உள்ளவனா இல்லை. அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே அவன் சிந்திக்கிறான். அவனுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, நல்ல இருதயம், சுத்த இருதயம். அவன் தேவனை நேசிக்கிறவன் மட்டுமல்ல, சிநேகிதர்களையும் நேசிக்கிறவனா இருந்தான். ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாளரை போல ஆபத்து காலத்துல என்ன சிநேகிதனை சிநேகிப்பான் என்று வேதம் சொல்லுது. நல்ல ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான். ஆபத்துக்கு உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அருமையானவர்களே, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது அந்த சுத்த இருதயத்தை பரலோக தேவன் பார்த்தார். இந்த நிலையிலும் ஒருத்தன் பிறருக்காய் ஜெபிக்கிறானே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? நமக்காகவே ரொம்ப நேரம் ஜெபிக்கிறோம் இல்லையா? பிறருக்காக நம்ம ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சரிஞ்சு போன நிலைமையில இருக்கு. இன்னைக்கு மற்றவருடைய நல்வாழ்க்கைக்காக நம்ம என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்களேன். வேதம் சொல்லுது, மோசே கை எவ்வளவுதெல்லாம் உயர்ந்திருந்துச்சோ அந்த அளவுக்கு அமலேக்கர்கள் இடத்துல யோசுவா ஜெயித்துக்கிட்டே இருந்தார். மோசே கை எப்ப தாழ்ந்துச்சோ அப்பொழுது அமலேக்கர்ட்ட யோசுவா தோல்வி அடைந்தார். அப்ப இதை அறிந்த ஆரோனும் ஊரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தோல்விக்கும் வெற்றிக்கும் காரணம்
மோசையுடைய கரங்கள் தான், அவனுடைய கைகளில் இருக்கிறதா அந்த அபிஷேகம். அப்போ அவன் கையை தாங்கணும்னு 2 பேரும் ஓடி போய் கரங்களை தூக்கி பிடித்தார்கள். அப்போ பலமுறை அவன் கை இறங்கும் பொழுதெல்லாம் தோல்வி தழுவுறதை அவங்க பார்த்துட்டு தான் ஓடி போய் ஒரே நிலையில் அவன் கையை வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அமலேக்கியர்களை சங்கரித்தான், ஜெயம் எடுத்தான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டோம்னா அந்த குடும்பத்தில் தோல்வி வரும். ஒரு நபருக்கு ஜெபிக்கிறத நிறுத்திட்டா அவங்க குடும்பங்களில் வேதனை வரும். தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஒருவர் பேரில் ஒருவர் பற்றுதலா இருங்க, ஒருவரை ஒருவர் முந்தி அன்பு கூறுங்க, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் சிநேகிங்க என்று கர்த்தர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். இங்கு பாருங்களேன், வேதம் சொல்லுது கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க. பேதுரு காட்டி கொடுத்துட்டு போயிட்டார், பேதுரு மறுதளிச்சுட்டு போயிட்டார், பேதுரு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டார், பேதுரு தெரியவே தெரியாதுன்ட்டார், 3 முறை தெரியாதுன்ட்டு போயிட்டார் மறுதளிச்சுட்டு. நான் அந்த பேதுரு மேலே ஏசப்பா கசப்புள்ளவரா இல்லைங்க, அவரை விரோதிக்கலைங்க, அவரை தேடி போறாரு. போய் பேதுரு என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு கூறுகிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு கூறுகிறாயா, எத்தனை முறை கேட்கிறாரு பார். அவர் மேலே கசப்பு இல்லை, அவர் இருதயம் உண்மையான சுத்த இருதயம். அதனால தான் பேதுரு பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. நாம் இன்னைக்கு எப்படி நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறோம், நமக்கு விரோதியா இருக்கிறவங்களை நம்ம எப்படி சிநேகிக்கிறோம்? அப்ப தாழ்மை இருக்கணும், சிந்தை இயேசுவின் சிந்தை இருக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பாருங்க, இன்னும் யாத்திரையாம 25:9-40 யாத்திரையாம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 40வது வசனத்தை வாசிக்கலாம். அங்க அழகாய் மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பக்க நம்பர் 101வது பக்கம், யாத்திரையாம 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியே அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. சீத்த மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. இப்படியே நீங்க அந்த அதிகாரம் முழுதும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 40வது வசனம் வாசிங்க, அப்ப வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியிலே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. மோசேக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார், ரோலை அப்படியே கொண்டு போய் நேச்சரா நிஜமா காட்டுறார். இப்படிதான் இருக்கணும் உடன்படிக்கை பெட்டி, இப்படிதான் இருக்கணும் என்னுடைய ஊழியத்தின் வாசஸ்தலங்கள், இது எல்லாம் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி. அப்ப நமக்கு இந்த வேதம் தாங்க மாதிரி, இயேசு தாங்க நமக்கு மாதிரி, நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தாங்க நமக்கு மாதிரி. வேத பவுல் பேதுரு எழுதுறாரு, அவருடைய அடிச்சுவடை நீ பின்பற்று, அதுதான் உனக்கு மாதிரி. வேற யாருடைய அடிச்சுவடை பின்பற்றாத. இன்னைக்கு பிள்ளைகளாம், வாலிப பிள்ளைகள் அவங்கள மாதிரி சீவுறாங்க, அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க, அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி செல் யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி நடை உடைய மாற்றிக்கிறாங்க. நமக்கு மாதிரி மனிதர்கள் அல்ல தேவனுடைய, மனுஷன் தான் நமக்கு ஒரே ஒரு மாதிரி, கிறிஸ்து இயேசு தான் நமக்கு மாதிரி. அதனால தான் அவரை நமக்கு மாதிரியாக வைக்கணும். பாருங்க, மோசேக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்ய சொல்றாரு, ஒரு வாசஸ்தலம் உண்டாக்க சொல்றாரு, ஆனா அதுக்கு ஒரு மாதிரி காண்பிக்கிறார். மலையில நான் உனக்கு எப்படி காண்பித்திருக்கிறேன் பாத்தியா, நீளம் அகலம் உயரம் எல்லாமே அங்க இருக்க மாதிரியே இருக்கணும், ஒன்ன கூட விருப்பப்படி செஞ்சிடக்கூடாது. வேலை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீளம் அகலம் உயரம் ஜன்னல் கதவு எல்லாம் சொல்றாரு, இதுல 1 இன்ச்சு கூட்டக்கூடாது, எல்லாம் இதன்படியே நீ செய்யணும். அப்ப ஊழியத்தை எப்படி செய்யணும், வீட்டை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், மனைவியை எப்படி நடத்தணும், நீ எப்படி பார்க்கணும், நீ எப்படி பேசணும், உன்னுடைய நேரத்தை நீ எப்படி செலவிடணும், எப்படி வேதம் படிக்கணும், படுத்துக்கிட்டு படிக்கிறது, இன்னும் பார்த்தா சௌரியத்துக்கு கால் மேல கால் போட்டு படிக்கிறது, ரெட்டை காலை தூக்கி போட்டுட்டு படிக்கிறது. யோசித்து பாருங்க, வேதத்தை ஒரு நிமிஷம் அஜாக்கிரதையாய் செய்தோம்னா அதனுடைய விபத்து பயங்கரமானது. தேவனுடைய இது கனத்துக்குரியது, மேன்மைக்குரியது. இன்னைக்கெல்லாம் பார்த்தா இது எவ்வளோ அசால்ட்டான ஒரு பொருளாக இருக்குது தெரியுமா? இது மேலே செல்லு வச்சிருக்கிறாங்க, வேதத்துக்கு மேலே செல்லை வச்சிருக்காங்க, வேதத்துக்கு மேலே பாட்டு புத்தகத்தை வச்சிருக்காங்க, வேதத்துக்கு மேலே ஒரு பாட புத்தகம் இருக்குது. உடன்படிக்கை பெட்டிய வேற ஒருத்தையும் மாற்றி தூக்கிட்டு போய் அந்நியாக்கினியை வைக்கும் பொழுது அங்கே அடித்தார் என்று 2 பேரும் செத்தான, ஒருத்தன் நாதாப்பு அப்படின்னா செத்தான்னு எனக்கு அந்நியாக்கினியை கொண்டு போன. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நாள் மாற்றி மனுஷி சுமக்க வேண்டிய பெட்டியை மாட்டு வண்டியில் ஏற்றினதுனால கர்த்தர் அங்கே அடித்தார் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனம் எவ்வளவு கனம் என்பதை மாதிரி உள்ள வேத புஸ்தகம். இதுதான் நம்முடைய நியாய தீர்ப்பில் வந்து நம்மளை நியாயம் தீர்க்க போகிற புஸ்தகம். இந்த வேதமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கு. இதுதான் உங்களை ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு, இதுதான் ஜட்ஜு புத்தகம். அங்கே போகிறப்ப நீங்கள் இதுதான் உங்களுக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்க நம்பர் 541. 541வது பக்கம், பழைய ஏற்பாடு எடுப்போம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய கடைசி வார்த்தைகள் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசனமும் இருக்க வேண்டிய மாதிரியும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாய் நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல கற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசையாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலய வேலையின் பணிமூட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளைகளையும் கொடுத்தான். இப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 20ஆம் வசனம், தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி 19ஆம் வசனம், இந்த மாதிரியின்படியே 19ஆம் வசனம், இந்த மாதிரியின்படியே சகல வேலைகளையும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால எனக்கு எழுதி மோசேக்கு தான் எழுதி கொடுத்தாருன்னு நம்ம நினைக்கிறோம். இங்க தாவீது சொல்றாரு, எனக்கு எழுதி கர்த்தர் கொடுத்தாரு. எல்லாம் முறை வருஷப்படி சொல்றாரு பாரு, எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்தாரு. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாதிரியின்படியே, நீங்க வீட்டில் தான் போய் எல்லாத்தையும் படிக்கணும். எப்படி அவர் சொல்றாரு, தான் மகனுக்கு கூப்பிட்டு ஆலயம் எப்படி கட்டணும், அந்த ஆலயம் எப்படி இருக்கணும், அதுக்குள்ள என்னென்ன இருக்கணும், என்னென்ன எல்லாம் சொல்றாரு. சொல்லி இந்த மாதிரியின்படியே சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். அப்ப கர்த்தர் எல்லாத்தையும் தாவீதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 66 வேத புஸ்தகத்தின் 66 ஆகமங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, எழுதி கொடுக்கப்பட்டதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இதை நடப்பித்து தீரு, இதை நடப்பி தன் மகனுக்கு சொல்லிட்டு போறார். எல்லாம் செய், இதுல எழுதப்பட்டிருக்கபடியே செய், இதெல்லாம் ஆவியினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்துல எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை பேசணும், எப்படி நடத்தணும், எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம யாரோட இருக்கணும்? ஆவியானவரோட இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு பகுதியை நான் சொல்லி முடிக்கிறேன். பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 288வது பக்கம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 288வது பக்கம் எடுப்போம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அழகாய் தன்னுடைய இளம் குமாரனுக்கு அவர் எழுதுறாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எழுதுறாரு பத்தியா, நீ மற்றவங்களுக்கு மாதிரி. இயேசு எப்படி நமக்கு மாதிரியோ, பவுல் சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்க. நீங்க இந்த உலகத்துல இயேசுவை போல நடந்தீங்கன்னா உங்களையும் சிலர் பின்பற்றுவாங்க. இங்க பாருங்களேன், அழகா சொல்றாரு, எதுல நீ ஜாக்கிரதையா இருக்கணுமா? முதல்ல உன்னுடைய வார்த்தை தான் உனக்கு மாதிரி. இன்னைக்கு அநேகருடைய வார்த்தை, காலையில ஒரு வார்த்தை, மத்தியானம் ஒரு வார்த்தை, சாயந்தரம் ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, ஒரே காரியத்தை மாத்தி 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 பேசுவாங்க. வார்த்தையில ஒரு சுத்தம் இல்லாத காரியம். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். வாயின் வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம பேசுறதெல்லாம் யாரு கவனிக்க போறான்? உங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகத்தில் ரெக்கார்ட் படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாய்ஸ் மெசேஜ் மாதிரி எடுக்கப்படுகிறது. நீங்க எதை பேசுறீங்கன்னு ஆண்டவர் அங்க எல்லாத்தையும் பதிவு செய்து வைத்திருப்பேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் தானே பேசுறேன்னு. லட்சக்கணக்கான தூதர்கள் உன்னை சூழ்ந்து நின்று கொண்டிருக்க. எல்லாமே அப் டு டேட்ல ஒரு நிமிஷத்துல அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். நீ என்ன பேசுற, என்கிட்ட என்ன பேசுன, அங்க என்ன பேசுன, உன் வீட்டுக்கார்ட்ட என்ன பேசுன, உன் மனைவி கிட்ட என்ன பேசுன, உன்னுடைய அம்மாட்ட என்ன பேசுன, அப்பாட்ட என்ன பேசுன, எல்லாமே கர்த்தர் கவுண்டிங் பண்ணி வச்சிருக்கிறார், கணக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்கணும். இதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, முதல்ல நீ வார்த்தையில மாதிரியாயிரு.
உன் வார்த்தைகள் தெளிவா இருக்கட்டும், உன் வார்த்தைகள் சுத்தமா இருக்கட்டும். வீண் வார்த்தைகளை பேசாத, வீணான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காது. கிழவிகள் பேச்சு, அழகா சொல்றாரு, கிழவிகள் பேச்சு உனக்குள்ள வரக்கூடாது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதே அதற்கு முத்திரையா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பேசினா நம்ம வார்டில் வாய் இருக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். குறை பேசுறது, குற்றப்படுத்துறது, மற்றவங்களை பேசுறது. நம்ம சும்மா போய்கிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தரை பற்றி நம்ம என்ன பண்ணுறது, பேச்சை எடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு அந்த பேச்சை தூண்டி விடுறது. இந்த வார்த்தையை இவர்கிட்ட சொன்னால் இவர் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. நான் வார்த்தையை போட்டு வார்த்தையை வாங்கினேன் பாங்க. இந்த வார்த்தையை போட்டு வார்த்தையை வாங்குறவங்களாம் ஒரு நாளைக்கு வார்த்தைக்கு பதில் சொல்லி ஆகணும். தேவனுடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம வார்த்தை எவ்வளோ சுருக்கமாக இருக்கணும் பாருங்க. ஊமையாக இருக்கிறவன் பரவாயில்லைங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கண்ணு இடலாம் இருந்தால் பிடுங்கி போட்டுரு, கை இடலாம் இருந்தால் வெட்டி போட்டுரு, கால் இடலாம் இருந்தால் வெட்டி போட்டுரு. ஏன் சகரியாவை ஆண்டவர் ஊமையாக்கினார்? இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறேன், விசுவாசிக்க மாட்டேங்கிறேன். விசுவாசிக்காதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, வேற வேலை செய்யல, வாயை ஒட்ட வச்சுட்டார். வேதத்தில் நிறைய பேர்த்தோடைய வாயை ஆண்டவர் ஒட்ட வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி கொள்ளாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. அதனால இந்த வார்த்தைகளை குறித்து துதிக்கிறதும் சபித்தலும் ஒரு வாயில வரக்கூடாதுங்க. ஒரே வாயில என்ன வேணாலும் நம்ம பேசலான்னு பேசிட்டு ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் எப்படிங்க கேட்பார்? துதிக்கிற வாய், புகழ்கிற வாய், ஆராதிக்கிற வாய், ஊழியம் செய்கிற வாயில நம்ம கரெக்டான வார்த்தைகளை பேசினாலே ஒழிய தேவன் அதில் மகிமைப்பட மாட்டார். நான் தேவன் என்றால் என்னுடைய கணம் எங்கேன்னு கர்த்தர் கேட்குறார். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற வார்த்தை இருக்கணும். பொய் வார்த்தை வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது, தூசண வார்த்தை வரக்கூடாது, சபித்தல் வரக்கூடாது, பிறருக்கு விரோதமான தீர்ப்பு சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடாது. குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, உன் வார்த்தையில நீ மாதிரியாயிரு. அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுது உன் நடக்கையில மாதிரியாயிரு. நம்மளை பார்த்தோன்னே கையெடுத்து கும்புற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்மளை பார்க்கும் பொழுது பயத்தோடு பார்க்கணும். நீங்க வேதத்துல பார்த்தா எலியா அந்த ஒரு விதவை வீட்டில் எத்தனையோ வருஷம் இருக்கிறார். அந்த அம்மா விதவை, போ உன்னை சாரி பார்த்து விதவை வீட்டில் உன்னை போஷிக்கிறேங்கிறார். அந்த வீட்டில் தான் அவர் மெத்தையில் இருக்கிறாரு. ஆனா அந்த அம்மா இவரும் அவ்வளவு பரிசுத்தமான தேவனுடைய மனுஷனேன்னு அவ சொல்றான், தேவனுடைய மனுஷனேன்னு அவன் சொல்றான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பியூர் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். எந்த நாளும் அவன் தேவ மனுஷன் மாதிரியே நடந்திருக்கிறான். எலிசாவை இன்னும் பாருங்களே, அந்த சுனேமித்தியால் சொல்றா, இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோபுவை குத்தி பரலோகமே சாட்சி கொடுக்கும். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், இவனை போல பூமியில ஒருவனுமே இல்லை. யோசேப்பை பாருங்களேன், அவன் நடக்க எவ்வளவு அழகான நடக்க தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி பாருங்க. எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமா இருக்குதுங்க. அவன் பாவம் செஞ்சா யாருமே அங்க கேட்க ஆள் இல்லைங்க. அந்த வீட்டில் தனிமையாக தான் இருக்கிறான். அவன் நினைத்திருந்தால் அந்த பாவத்திற்கு அவன் ஒத்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு வரை அவன் பிரசங்கிக்கப்பட்டிருக்க மாட்டான். அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்வதற்கு நமக்கு இறுதிய நடுக்கம் வரணும். ஒரு நடுக்கம். 7 கண்கள் உள்ளவர் என்னை பார்க்கிறாரே. வார்த்தை கரெக்டா இருக்கணும், உன் நடத்தை கரெக்டா இருக்கணும், உன் நடக்கையில் இருக்கிற ஒவ்வொரு நடையும் ரொம்ப கரெக்டா இருக்கணும். நீ எதுக்காக நடந்து போற? நீங்க நீதிமொழிகளை பாருங்க, மாலை மயங்குகிற அஸ்தமன வேளையில ஒரு பெண்ணு நடந்து போறா, இச்சகமான வார்த்தைகளை பேசினா அடிக்கப்படும்படி அவன் கொண்டு போகப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. அவள் பாதாளத்துக்கு போற வழி என்று வேதம் சொல்லுது. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் அடுத்து அப்படியே அவர் சொல்லிக்கிட்டே போறாரு. நீங்க 6 காரியத்தை அவர் சொல்றாரு. அன்பில மாதிரியாயிரு, ஆவியில மாதிரியாயிரு, விசுவாசத்தில் மாதிரியாயிரு, கற்பிலே மாதிரியார். பார்த்தீங்களா? கற்பு, ஆண்களுக்கும் கற்பு இருக்கு, பெண்களுக்கும் கற்பு இருக்கு, சபைக்கும் கற்பு இருக்கு, பரிசுத்தத்திற்கு ஒரு கற்பு இருக்குதுங்க. நம்முடைய கற்பை ரொம்ப கவனமா பாதுகாத்து கொள்ளணும். கற்பிலே நீ மாதிரியா இரு. ஒவ்வொன்றுலையும் அவர் எழுதுறாரு. எல்லாத்தையும் 6 காரியத்தை ஆழமா எழுதி கடைசியில சொல்றாரு, விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாரு. நம்ம இன்னைக்கு யாருமே சட்டம் பண்ண மாட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை மாதிரி இல்லைங்க. அதனாலதான் நம்மளை சட்டம் பண்ண மாட்டாங்க. யாரும் உங்களை மதிக்கலைன்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க சரியா இருந்தா நிச்சயமா யாராவது ஒருத்தர் வந்து உங்களை கனம் பண்ணி உங்க முன்னாடி நின்று பிரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளை பார்த்தோன்னே அவங்க இருதயம் தொடப்படுங்க. நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் மற்றவங்களுடைய வாழ்க்கையை தொடணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாதிரி உள்ளதா இருக்கணும். ஏசப்பா வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை பெறப்பட்டது. அவர் போகிற இடமெல்லாம் அற்புத அடையாளங்களை செய்ய. அதனாலதான் மாலை மயங்குகிற வேளையில் அவரை நோக்கி கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வர்றான். காரணம், அவர் இரக்கம் நிறைந்தவராய், தயவு பெருத்தவராய், ஈவு பெருத்தவராய், அன்பு நிறைந்தவராய் அவர் இந்த உலகத்தில் உலாவினார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 295வது பக்கம். தேங்க்யூல்லா.
தீத்து எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். Thank you wonderful the Holy Spirit. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வாசியா. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து எதிராளியானவன் உன்னை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக எப்படி இருக்க, நம்ம உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனங்களை பேசுகிறவனுமாயும் இருப்பாயாக. எவ்வளவு அழகா எழுதுறாரு பார்த்தீங்களா? குற்றம் பிடிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லாதவனாக கரெக்டாக இருக்கணும். நீயோ எப்படி இருக்கணும்? எதிராளியானவன் உன்னை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. மோசே சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கித்தான் எழுதியிருக்கு. சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணும் பொழுது பிசாசு அங்கே போய் நின்றுக்கிட்டு, இந்த சரீரத்தில் எனக்கு உரிமை இருக்குது, இவன் கோபக்காரன், இவன் உன் வார்த்தையை கேட்காதவன், இவன் உன்னுடைய கட்டளையை மீறினவன், இந்த சரீரத்தில் எனக்கும் பங்கு இருக்குன்னு போய் அங்கே வாதம் பண்ணினானான். பார்த்தீங்களா? மோசையோடைய இந்த துர்க்கிரிய ஒரே ஒரு காரியம், அடிட்டான், பேசுறான்னா அடிச்சுட்டான் இல்லையா? அதனால தானே அவன் கானானுக்குள்ளே போக முடியல. அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணும் பொழுது பிசாசு போய் தர்க்கித்தான் என்று எழுதியிருக்கார், யூதாவில் இருக்கு. அப்போ நம்ம ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் நம்ம சரீரத்தில் அவனுக்கு உரிமை கொடுக்குறோம், அவன் அதில் ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுக்குறோம். ஒரு வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுருந்தோம்னா அந்த வீட்டுக்குள்ளே அவன் வந்து ஆளுகை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்குறோம். சின்ன காரியம் தாங்க, ஆனால் அது தேவனுக்கு அருவருப்பான காரியமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிசாசு ஆளுகை செஞ்சிடும். அப்போ நம்முடைய சரீரம் எவ்வளோ முக்கியம். நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால், நம்முடைய நடை, உடை, பாவனை, ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ சித்தம் செய்யணும். கடைசியாய் 1 பேதுரு 5:3 வாசிக்கலாமா? 1 பேதுரு 5:3. Thank you wonderful the Holy Spirit. சுதந்திரத்தை இருமார்ப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையான வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மந்தைக்கு மாதிரிகளாக. அப்ப நம்ம தாங்க மாதிரி. நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்த்துட்டு இவங்கள மாதிரி நம்ம ஜெபிக்கணும், இவங்கள மாதிரி நம்ம வேதம் படிக்கணும், இவங்கள மாதிரி நம்ம பிரசங்கம் பண்ணணும், இவங்கள மாதிரி நம்ம பரிசுத்தமாக வாழணும், இவங்கள மாதிரி நற்கிரியைகள் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு நீ மந்தைக்கு மாதிரியாயிரு. பாருங்க, அதுக்கு மேல் வசனத்தில் எழுதுறாரு, 2ஆம் வசனம், உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல. கட்டாயம்னா என்னது? செஞ்சாகணும். பாருங்க, அம்மா அப்பாவுக்கு செய்கிறத கூட என்ன செய்கிறாங்களாம்? கட்டாயத்துக்கு செய்கிறாங்களாம். அது ஆண்டவர் கடிந்து கொள்றாரு. கட்டாயத்துக்கு செய்யக்கூடாது, அது கடமை, அதை நீ செஞ்சுதான் ஆகணும். அதை போய் வேற வழி இல்லாமல் வலுக்கட்டாயத்துக்கு செஞ்சேன்னா அது ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, அப்படிப்பட்ட காரியத்தை. இதே மாதிரி சபை ஊழியங்களை, விசுவாசிகள், மற்ற காரியங்கள் வச்சுட்டாரே அப்படின்னு வரக்கூடாது, அது கட்டாயம். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, கட்டாயமாய் அல்ல, அது எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காய் அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமார்ப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. ரீபா ரபா ரீபா ரபா லரபா ஷபா ரபா ரீபா லரபா. இந்த சத்தம் கேட்குற ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுடைய கரம் இறங்கட்டும். ஒவ்வொருவரும் மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ, இயேசு கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்களை தங்களுடைய வாழ்க்கையில பதித்து கொள்ள, அவருடைய அடிச்சுவடுகள் நடக்க கிருபை பாராட்டும். பெரிய காரியம் செய்ய நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.